எங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பருப்புருண்டை குழம்பு. ட்ரெடிஷ்னல் குழம்புல ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அந்த ட்விஸ்ட்டுனால உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நல்ல ஒரு ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இது அப்படின்னு எனக்கு எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. அதனால் நான் கேட்டுக்கிறேன். பருப்புருண்டை குழம்பும் இன்றைக்கி ஒரு காய் ஒரு சாலட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பருப்புருண்டை குழம்பு ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்புருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை இதே மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அரை கப்பு தான் கடலைப்பருப்பு போடுறேன். அரை கப்பு கடலைப்பருப்பு. இது ஒரு 7-8 பேருக்கு நான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் நிறையவே பண்ணுறேன். இது 2வது கப்பு. அரை கப்பு கடலைப்பருப்பு, 2.5 கப்பு துவரம்பருப்பு போடுறேன். போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம நல்லா 4 தடவை அலம்பியாச்சு. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 மிளகா காரம் கிடையாதுங்க. இப்போ இந்த மிளகா நல்லா ஃபஸ்ட்டு மசியணும். முதல்ல மிளகாவை போட்டுக்கலாம். போட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு பருப்பு போட்டு இதை நல்லா ஓட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அப்போ தான் உங்களுக்கு மிளகா நல்லா மேஷ் ஆகிடும். பருப்புருண்டை குழம்புக்கு இந்த அளவு புளி ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெறும் பருப்பு சுத்தமாக தண்ணி இல்லாமல், ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிளகாக்காக அரைச்சிருக்கோம், அதனால் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் ஆகும்னு நினைக்க வேண்டாம். தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகாது, குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு ஊறின தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம். நல்ல பருப்பு, அதனால் அதோட தண்ணியும் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பருப்பு உருண்டைக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்ல பெருங்காயம் இருக்குங்கிற மாதிரி போட்டுக்கணும், ஏன்னா பருப்பு கொஞ்சம் கேஸ் ஆகும் இல்லையா, அதனால். அப்புறம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தனியாக உப்பு போடுவோம், அதனால் இந்த அளவு போதும். பொறுமையாக விப் மோடில் 2 தடவை 3 தடவை இப்படி கையால் திருப்பி விட்டு தண்ணியே விடாமல் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பருப்பு உருண்டைக்கு மாவு இந்த அளவு கெட்டியாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காவை இந்த மாதிரி இதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு துருவிக்கலாம். இது தூய மல்லி அப்படிங்கிற அரிசி. இது இயற்கை விவசாயிகள் கிட்ட தான் நான் வாங்கியிருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே இது ஊறணும், அப்போ தான் நல்லா உங்களுக்கு வேகும். அதுக்கப்புறம் இது மொத்தம் 3 டம்ளர் அரிசிக்கு நம்ம யூஸ்வலாக 6 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு ஒரு 7 டம்ளராக ஊற்றுனா நல்லா பூ போல் வெந்துடும். இப்போ நம்ம அந்த பூசணிக்காவை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை முடிஞ்ச அளவு புழிஞ்சு போட்டுக்கலாம். இந்த ஜூஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, குழம்புல அந்த ஜூஸை விட்டுடலாம். பருப்பு ஃபுல்லாக ப்ரோட்டீன். உங்களுக்கு எப்போவுமே நம்ம ப்ரோட்டீனை தனியாக சாப்பிடக்கூடாது, ஃபைபரோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அந்த ப்ரோட்டீன் உடம்புல சேரும். ஸோ ஃபைபருக்கு இந்த பூசணிக்காய். இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதுலேயே இந்த பூசணிக்காவோட தண்ணியை விட்டாச்சு. ஏன்னா பருப்புருண்டை குழம்புக்கு நல்லா நீர்க்காக இருந்தால் தான் நம்ம அந்த உருண்டையை அதில் போட்டு கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்காக ஒரே தடவை இந்த புளி கரைச்சிக்கிட்டால் போதும். முடிஞ்ச அளவு தோல் இந்த ஹாட் வாட்டரில் ஒரு கொதி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம். ஏன்னா தோலில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அது மோஸ்ட்லி எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி வேலை டைம் இருக்காது அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தோலோடு நறுக்கிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் கொஞ்சம் தோலை எடுத்துருவேன், எனக்கு அது மாதிரி பழக்கம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். 3 மிளகா வத்தல். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு. நம்ம தனியாக இதுக்கும் பெருங்காய பொடி போட்டிருக்கோம், இருந்தாலும் குழம்புக்கு கொஞ்சம் பெருங்காயம்.
நல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி இல்லைன்னா காரப்பொடியும் தனியா பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 2 கருவேப்பிலை போட்டு இதை கொஞ்சம் அந்த குழம்போட பொடி பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் நம்ம போட்டிருக்கோம் உருண்டைக்கு. இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கூட நான் அங்கேருந்து தாங்க வாங்குகிறேன். நல்ல மஞ்சள், அவங்க வந்து எந்த கலப்படமும் இல்லாத சிதம்பரத்துலேருந்து தான் மஞ்சள் பொடி கூட நான் வாங்குகிறேன் சமைக்கிறதுக்கு. நம்ம ஃபுட்டில் மஞ்சள் பொடி சேர்க்குறோமோ அதில் நிறைய ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக், எல்லாத்துக்குமே வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஓரளவு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, நல்ல நீர்க்க, இந்த குழம்பே கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது கொதித்து உருண்டையெல்லாம் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஜாரில் பருப்பை அந்த வாட்டரும் சேர்க்குறேன். எதுவுமே வேஸ்ட் பண்ணல நான். இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பொடி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எவ்வளோ இருக்கோ நல்லா போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு சாதாரணமாக பருப்பு உருண்டை வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்த குழம்புல போட்டதுக்கப்புறமா கொதிக்கும்போது போட்டாலும் சரி, இட்லி பானையில் வச்சு போட்டாலும் சரி, அது வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த பூசணிக்காவை இப்படி சேர்க்கும்போது உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காது, நல்லாயிருக்கும் உருண்டை. 1 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணெயில் பொரித்து போட்டுருவாங்க. எண்ணெயில் பொரித்து போடும்போது அது உடம்புக்கு நல்லதில்லை. இது வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வதக்கிக்கலாம். வதக்கி சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரே 1 நிமிஷம். இது வேலையாக தெரியும், ஆனால் வந்து நம்ம டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்க தானே செய்யும். அதே மாதிரி உடம்புக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. வெளியில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கலாம். அளவு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இதில் வந்து அடியில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே நம்ம குழம்புல போட்டுடலாம். இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நான் ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு உருண்டை பிடிக்கலாம். ஓரளவு கை பொறுக்கிற சூடாகிருக்கு. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் குறைவாக விட்டதுனால இந்த சைட்லெல்லாம் வந்து கொஞ்சமாக பிடிச்சிருந்தது. அதையும் நல்லா ஆனால் நான் ஆற வைக்கும்போதே நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டேன். உருண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். வைக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு கரையவும் கரையாது, ஏன்னா உருண்டையெல்லாம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சுட்டோம். உருண்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கெட்டியாக இருக்காது, ஃபைபரும் கிடைக்குது அதுலேயே காய் இருக்கிறதுனால. உருண்டையை போட்டுட்டு நம்ம உடனே கிளறக்கூடாது. அப்படியே அதை போட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். அது அப்படியே தள்ளி நம்ம அந்த உருண்டையை போட்டுக்கலாம். பொதுவாக உருண்டையில் கடலை பருப்பு அதிகமாக சேர்த்தோன்னா கெட்டியாக இருக்கும். துவரம்பருப்பும் நிறைய சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்க்கும்போது உருண்டை கெட்டியாக இருக்காது. இது ஒரு சின்ன டிப்ஸு. அப்போ ஒருத்தர் ஒரு மாதிரி ப்ரொபோர்ஷனில் பருப்பு போட்டுக்குவாங்க. நான் வந்து 3/4 பாகம் துவரம்பருப்பும் 1/4 பாகம் கடலைப்பருப்பும் போடுவேன். இந்த மாதிரி காய் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு காயும் அதுலேயே சேருது, உருண்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம லைட்டாக வதக்கி விட்டுருக்கிறதுனால பயப்பட வேண்டாம், கரைஞ்சிருமோன்னு. கரையாது. 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம லைட்டாக கிளறி பார்க்கலாம். உடனே கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும், வெந்துடும். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு இந்த கரண்டி காம்பால் கிளறி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியான குழம்பாக முதல்ல வைக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தான் உருட்டி நம்ம நல்லா வேக வச்சு அரை வேக்காடில் போட்டால் கூட கொஞ்சமாக 1-2 லைட்டாக அந்த பருப்பு வரும் அதுலேருந்து. அதனால் உருண்டை நல்லா வெந்திருக்கு.